இன்னைக்கு இந்த வீடியோவில் எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் ரொம்பவே டேஸ்டியான வெளியில் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டான ஒரு சிக்கன் 65 தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் 65 செய்யும்போது நம்ம இதில் முட்டை மைதா மாவுன்னு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதை நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவு எலும்பு இருக்கிற மாதிரி சிக்கன் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கனில் கூட நீங்கள் இந்த 65 ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எலும்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வாங்கி செஞ்சிங்கன்னா சிக்கன் 65 ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கனை நான் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதோட தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து செய்யும்போது வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். தயிர் சேர்க்கறதுனால உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிடவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கனில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களையும் மற்ற பொருட்களையும் 1 பை 1 இதில் சேர்த்துக்கலாம். கடையில் நீங்கள் சிக்கன் 65 மசாலா இதுக்காக நீங்கள் தனியாக வாங்கி செய்யவே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதில் சேர்த்துருக்கிற மிளகுத்தூள் சீரகத்தூள் ரெண்டுமே வீட்டில் மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டில் அரைச்சி சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கனில் நாம் சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஃபுல்லாக கோட்டாகி வர அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சி வர மாதிரி இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் சிக்கனை பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சுடானதுக்கப்புறமா ஒரு சிக்கன் துண்டுகளாக எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லா துண்டுகளையும் சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கன் துண்டுகளையும் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி எதுவும் வச்சு கலந்து விட்டுறாதீங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு சிக்கனை எல்லா சைடும் திருப்பி விடுங்க. இது எல்லா சைடும் ஈவனாக நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இடையிடையே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கன் துண்டுகளையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்செடுத்து இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நீங்களே பாருங்கள் மசாலா எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நாம் வச்சிருந்த எல்லா சிக்கன் துண்டுகளையும் பொரிச்செடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.